நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு அருமையான ஒரு செட்டிங். ஸோ இந்த செட்டிங் எதை பேஸ் பண்ணி அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் பல ஆப்களிலிருந்து வரக்கூடிய மெசேஜ் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தாங்க. ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், பயன்படுத்தணும். அதனால் வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்காங்க, தொடர்ச்சி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். ஏன் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ. ஸோ நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி, ஸோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து டிஃபால்ட்டாக ஆன் ஆகிருக்கும் ஏதோ ஒரு இடத்துல. அது எங்கே ஆன் ஆகிருக்கு, அது எங்கே இருக்குது, அதே மாதிரி அது யாரும் படிச்சிருவாங்களா, இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஃபோனில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை யார் வேணாலும் படிச்சிடலாம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை டெலீட் பண்ணணும், இல்லை அதை ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், பட் மற்றவங்களுக்கு அது என்னென்னு தெரியல. ஸோ உங்கள் ஃபோனை வாங்கி உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜை அவங்க ரீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு அதனால் நம்ம என்ன பண்ணலாம், உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள். பண்ணும்போது அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்டரின்னு இருக்கும். ஸோ இதில் தாங்க அந்த விஷயங்கள்லாம் ஒளிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வரக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜும் இங்கே தாங்க இருக்குது. சரிங்களா? எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். இதுக்குள்ளே எல்லா விவரங்கள் இருக்கும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன விஷயங்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்க முடியும். சரி, இதை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க. ஸோ இது வந்து மற்றவங்க கைக்கு போயிடக்கூடாது, அதாவது மற்றவங்க படிச்சிடக்கூடாது. உங்கள் ஃபோனை தாங்களேன், ஒரு கால் பண்ணிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனில் வரக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியை படித்து தெரிஞ்சிடக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இதை என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். கண்டிப்பாக இந்த மெசேஜை நீங்கள் படிங்க. படித்ததுக்கப்புறம் நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். ஏன்னா இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் ரிசீவ் பண்ண அந்த நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே அழிஞ்சிரும். அதே மாதிரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியை வந்து மறுபடியும் ஆன் பண்ணும்போது அந்த பழைய மெசேஜை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ண முடியாது அப்படிங்கிற விவரங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு பழைய மெசேஜ் தேவையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இல்லை நான் எல்லா மெசேஜையும் நான் ரீட் பண்ணிட்டேன், அதனால் நான் ஃபஸ்ட்டு டர்ன் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படிங்கலாம். ஸோ மறுபடியும் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணணும்னா ரீஸ்டோர் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஆன் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நோ ரீசெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சின்னதாக ஒரு வரி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இனி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் எல்லாத்தையும் இதில் பார்க்கலாம். அப்படி மடன்னு உங்களுக்கு லிஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் படித்து முடிச்சுட்டு மறுபடியும் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் படிச்சுட்டு வெளியே வந்துக்கலாம். இல்லைன்னா மற்றவங்க உங்கள் ஃபோனை வாங்கிட்டு ஒரு கால் பண்ணுறேன், வழக்கம் போல் நான் சொன்ன மாதிரி இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சில நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்து தேவையில்லாமல் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அது கூட நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிடுவோம். சில சமயங்களில் அதில் முக்கியமான விஷயங்கள் கூட இருக்கலாம். பிஸியாக இருக்கக்கூடிய டயத்தில் அந்த மாதிரி மெசேஜை நம்ம மிஸ் பண்ணிக்கலாம். ஆறாமராக இருந்து நம்ம படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நீங்கள் ஏற்படுத்தலாம். ஸோ அந்த செட்டிங்கை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுடைய ஃபோனில் தேவையில்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் கீழே ஒரு கிளிக் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்கள்.